ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரவை உப்புமா ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரவை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் ஒரு 2 minutes. ஸோ அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு அது நல்லா காயணும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ரவையை எப்பவுமே ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக ஆயில் ஊற்றி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வறுத்துக்கிறோம். இது மாதிரி செஞ்சால் தான் நாம் செய்கிற ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம ரவை வந்து வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் வறுத்த ரவையை எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் மறுபடியும் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் தொழி விட்டுக்கோங்க. நீங்கள் சமைக்கும் போது இதே மாதிரி தொழி விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அப்போ தான் நாம் வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொதிச்சு வருது, தெரியுதா உங்களுக்கு? இதுமாதிரி நல்லா கொதிக்கும் போதே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் ரவா உப்புமா ரெசிபி ரெடி பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ரவா உப்புமா ரெசிபி ரெடி. ஸோ இது மாதிரி சூடான ரவா உப்புமா ரெசிபி நீங்கள் செஞ்சுட்டு கூடவே தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த ரவா உப்புமா ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த ரவா உப்புமா ரெசிபி.
இது மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.